எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். அவன் நினைச்சான் அந்த கல்லறையில போய் படுத்தாதான் நிம்மதி கிடைக்கும் சொல்லி அவன் அதை நினைச்சு பாடி இருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, கல்லறையில போனா அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல அவனுக்கு எங்க நிம்மதி இருக்கு? இன்னைக்கு மனுஷனுக்கு என்ன தேவை? வாழுகிற நாட்களிலே நிம்மதி வேணும். செத்த பிறகு எங்க நிம்மதி? செத்து கல்லறையில புல்லு படைச்ச பிறகு அங்க எங்க நிம்மதி இருக்குது? நம்மவே இருக்க மாட்டோம், மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வாழுகிற நாட்களில் உங்களுக்கு நிம்மதி தருகிறவர் ஒரே ஒரு தெய்வம், இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இந்த ஊருக்கு ஒரு நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க. அது யார் வச்சாங்கன்னு தெரியல, ஆனா ஒரு நல்ல பேரு, தர்ம நீதி. பாத்தீங்களா? தர்மம்னா என்னதுங்க? ஏழைகளுக்கு உதவுறது தர்மம். நீதினா என்னங்க? பொய் சொல்லாம, அநியாயம் செய்யாம, அக்கிரமம் செய்யாம. நீதினா உண்மையா வாழ்றது, கடவுளுக்கு பயந்து வாழ்றது. பாத்தீங்களா? அப்போ இது ரெண்டையும் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து ஏழைகளுக்கு குரல் கொடுத்தாருங்க. சமுதாயத்துல ஏழைகளுக்கு நீதி கிடைக்கும்படியா வழக்காடினாருங்க. வழக்குனா லாயர் நினைச்சுக்காதீங்க. எங்க பிரச்சனை இருக்கும் அங்க போய் நின்று அங்க சுவிசேஷத்தை அறிவிச்சு அங்க நீதி கிடைக்க செஞ்சாருங்க. விபச்சாரத்துல பிடிப்பட்ட பெண்ண கல்லால் அடிச்சு கொல்லும்படியா போனாங்க. அங்க அந்த சகோதரிக்கு 2 காரியம் செஞ்சாரு. அந்த சகோதரிக்கு நீதி கிடைக்க செஞ்சாரு. அது மாத்திரம் இல்ல, இனி பாவம் செய்யாதே என்று அந்த பெண்ணை மாத்தினார். விபச்சாரத்திலே வாழ்ந்திருந்த பெண்ணை நல்ல ஒரு பெண்மணியா சமுதாயத்துல மாத்தினார். இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில நிம்மதி தருகிறார். நீதிமானாய் உங்களை மாற்றுகிறார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் உங்களை மாற்றுகிறார். இயேசுவுக்கு பிரியமான பிள்ளைகளாய் உங்களை மாற்றுகிறார். இந்த சமுதாயம் அப்படிதான் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, தர்ம நீதி என்று பெயர் வைத்து நம்ம தர்மமும் செய்யாம நீதியும் செய்யாம வாழக்கூடாது. பிரியமானவர்களே, தர்ம நீதியோடு நம்ம வாழணும்னா இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வரணுங்க.